ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு கிடைத்ததை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். கிடைக்காததும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ரசித்து வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை துன்பமில்லாத அளவிற்கு நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நான் பலமுறை உன்னை தேடி வரும்போது கூட நீ என்னை தள்ளிவிட்டு தாண்டி போவதால் தான் இந்த முறை எப்படியாவது இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும். நல்ல செய்தியை உன் செவிகளில் சேர்த்து நீ சந்தோஷப்படுவதை கண்டு மனம் மகிழ வேண்டும் என நீ கேட்கும் வரை இங்கேயே காத்திருக்கப் போகிறேன். நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரை எல்லாராலும் மதிக்கப்படுவாய். ஆனால் ஒரு முறை என்னால் முடியவில்லை என மறுத்துத்தான் பாரேன். அடுத்த நொடியே அவர்கள் உன்னை மறந்து போய் எதிர்த்து பேசுவதற்கும் தயாரானவர்களாக ஆகிவிடுவார்கள். நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்பதை நினைவில் வைக்க வேண்டாம். ஆனால் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் என் செல்லமே. உன் நல்ல மனதிற்கும் உன் நல்ல குணத்திற்கும் நீ எல்லோருக்கும் நன்மையைத்தான் செய்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கை எனும் கேள்விக்கு உன்னால் பதிலும் கொடுக்க முடியவில்லை. வேறு யாரும் அதற்கான பதிலையும் கொடுக்காதவர்களாக இருப்பதால் தானே கஷ்டப்பட்டு என்ன செய்வதென தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். வருந்தாதே. உன் அன்பிற்கும் பக்திக்கும் பாசத்திற்குமாக சேர்த்து உன் வராகியம்மா உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன். இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் யாருமே யாருக்கும் உண்மையானவர்களாக இல்லை. எல்லாருமே எல்லாரையும் தேவைக்காக மட்டும்தானே வைத்துக் கொள்கிறார்கள். அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தவோ கண்ணீர் விடவோ அவசியமில்லை என் செல்லமே. இங்கு அழுவது தவறில்லை. ஆனால் அப்படி உன்னை அழ வைக்க நினைப்பவர்கள் கண் முன்னால் நீ கண் கலங்குவதுதான் மிக பெரிய தவறு. யாரெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டும் என நினைக்கிறார்களோ, நீ கண் கலங்கி வருத்தப்பட வேண்டும் என நினைக்கிறார்களோ, அவர்கள் முன்னால் நீ கண் கலங்கக்கூடாது என் செல்லமே. அவர்கள் முன்னால் நீ சிரிப்போடு சந்தோஷத்தோடு புன்னகை முகமாய் வலம் வர வேண்டும். உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் என்னிடம் வந்து சொல். கூடிய விரைவில் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். நீ கஷ்டப்பட்ட போதெல்லாம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உனக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவாக இருக்கும் தெரியுமா? நீதான் உன் விஷயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். உன் பிரச்சனைகளை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். மொத்தத்தில் உனக்கு துணை நீதான் என்பதை உறவுகள் உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் யார் எப்படி இருந்தாலும், உனக்கு உதவியாக துணையாக யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் வராகியம்மா நான் இருப்பேன். இதோ அந்த வகையில் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து விட்டேன். நீ யாருக்கும் உன்னை பற்றி விளக்கத்தை எடுத்துச் சொல்லி உன் மீது தவறில்லை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நீ நிரூபித்துதான் வாழ வேண்டும் என நினைத்தால் அந்த உறவானது நீண்ட காலம் நீடிக்காது என் செல்லமே. அடுத்து ஒவ்வொரு முறையும் உன் மீது தவறில்லை என்பதை நீ நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய காலகட்டமாகிடும். இந்த உலகத்திலேயே உன் தாய் தந்தையின் அன்பை தவிர மற்றவர்கள் உன் மீது செலுத்தக்கூடிய அன்பு எல்லாமே எதிர்பார்ப்பு நிறைந்ததுதான். யார் மீதும் நீ அளவுக்கு அதிகமான அன்பையும் கொடுக்க வேண்டாம், எதிர்பார்ப்பையும் வைத்து கொள்ள வேண்டாம். உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நீ நினைத்தபடி வாழ்வதற்கு உன் மனதை தயாராக்கிக்கொள். நீ நினைத்தது போல ஆசைப்பட்டது போல உனக்கு வாழ்க்கை அமைந்தாலும் சரி, அமையாவிட்டாலும் சரி, உன் மனதிற்கு பிடித்தால் போல உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய். இனி உன் வாழ்வில் ஏக்கமே இல்லாத அளவிற்கு நீ நினைத்ததையெல்லாம் நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். காசு பணத்தை சேமித்து வைத்துக்கொண்டு நிறைய சேர்த்து விட்டு செலவழிக்கலாம் என நீ நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையை அப்படி சேர்த்து வைத்து செலவழிக்க முடியாதல்லவா? அன்றன்றைக்கு என்ன நல்லது நடக்க வேண்டுமோ, அன்றன்றைக்கு என்ன சந்தோஷம் உனக்கு கிடைக்கிறதோ அதை அப்பொழுதே அனுபவித்து சந்தோஷமாக சிரித்து மறந்துவிடு. வாழ்க்கையை அப்புறமாக அனுபவித்துக் கொள்ளலாம். இப்போது கஷ்டப்பட்டு உழைத்து பணம் மட்டும் சேர்த்து கொண்டே இருப்போம். சரியாக சாப்பிடாமலும் தூங்காமலும் வேலை செய்து உழைத்து ஓடிக்கொண்டே இருப்போம் என நீ நினைக்க முடியாது. சாப்பிட வேண்டிய நேரத்திலும் தூங்க வேண்டிய நேரத்திலும் அதற்கு உண்டான வேலைகளை அப்பொழுதே செய்தால்தானே உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓடி ஓடி காசு பணம் செல்வத்தை சேர்த்துவிட்டு அதற்கு பிறகு நீ அதை சந்தோஷமாய் உட்கார்ந்து அனுபவிக்கலாம் என நினைக்கும் போது உன் உடல்நிலை அதற்கு ஒத்து வராது என் செல்லமே. முதலில் உன் உடலின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள். அதற்கு பிறகு உன் குடும்பத்திற்கு தேவையானதை நீ செய்யலாம். ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியோடும் நேர்மையான செயலில் நீ எதை செய்தாலும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் உனக்கு துணை இருப்பேன். எல்லா துன்பங்களையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்க வேண்டியது உன் வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ நிம்மதியாக வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்வில் ஒரு நிமிடம் கூட வீணாக போகாது. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை என்றால் ஒரு நிமிடம் என்ன, உன் வாழ்நாளே வீணாகிவிடும். நிம்மதியோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகளை செய்யப்பார்.
உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் ஆசைப்படுவதின் அளவுகளை கொஞ்சம் குறைத்துக்கொள் என் செல்லமே. ஏனெனில் ஆசையும் எதிர்பார்ப்பும் எப்போதும் கோபத்தையும் விரக்தியையும் வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் மட்டும்தான் கொடுக்கும். ஆசையும் எதிர்பார்ப்பும் அளவோடு இருந்தால் நீ ஒருபோதும் ஏமாறவும் மாட்டாய், தோற்று போகவும் மாட்டாய். இந்த உலகத்திலேயே எல்லோரும் உன்னை தனிமைப்படுத்தினாலும் சரி, உனது துணிவும் தன்னம்பிக்கையும் ஒருபோதும் உன்னிடமிருந்து விலகாத அளவுக்கு நீ பார்த்து கொண்டால் போதும். நீ எழுந்து நின்று விடுவாய் என் செல்லமே. உனக்கு துணையாய் உன் வராகி அம்மா நானும் இருக்கும் வரையிலும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள அவசியமே இல்லை. நீ தனி ஆளும் கிடையாது என் செல்லமே. உன்னை விட இன்னொருவன் சுகமாய் வாழ்கிறானே, சந்தோஷமாய் செல்வ வளத்தை அனுபவிக்கிறானே என்கிற எண்ணம்தான் உன் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை அறியாமல் நல்லவர்களாக நடிப்பவர்களை உண்மை என நம்பி நீ அவர்களோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதுதான். யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ உனக்கானதாய் மாற்றிக்கொள்ள முயற்சி செய். யாரும் உன்னை ஏமாற்றாத அளவிற்கு எல்லா விஷயங்களிலும் கவனமாக தெளிவாக இருக்கப்பார் என் செல்லமே. எக்காரணம் கொண்டும் உன் வாழ்வில் 4 தவறுகளை மட்டும் நீ செய்துவிடக்கூடாது. யாருடைய நம்பிக்கையை உடைத்து ஏமாற்றிவிடவும் கூடாது. யாருக்கும் சத்தியம் செய்துவிட்டு அதை செய்து கொடுக்காமலும் விட்டுவிடக்கூடாது. எந்த உறவையோ எந்த இதயத்தையோ நம்ப வைத்து நீ ஏமாற்றவும் கூடாது என் செல்லமே. இதெல்லாம் வலி அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்பிக்கையையும் சத்தியத்தையும் உறவையும் இதயத்தையும் நீ உடைத்து விட்டாயே ஆனால் அவர்களுடைய மனம் அதிக வலியும் வேதனையும் அடையும். அது உனக்கு பாவக்கணக்கில் சேர்ந்து விடும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த தவறை செய்ய வேண்டாம் என சொன்னேன். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்கப்பார். நேரம் சரியாகும் போது உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் தானாகவே வந்து சேரும். உன் எதிர்காலத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. அதை சரியான முறையில் உருவாக்குவதற்காகத்தானே நான் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் விருப்பங்களை நிச்சயம் நான் நிறைவேற்றி உன் ஆசைகளையும் உன்வசமாக கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். எப்போதும் உனக்குள் ஒரு தேடல் இருக்கும்படியும் எதையாவது அடைய வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும்படியும் பார்த்துக்கொள். ஏனெனில் தேடல்தான் உன்னை எங்கேயும் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்து போய்கொண்டே இருக்கும். அன்பும் கடனும் மரியாதையும் பெற்றதை போல திருப்பி கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். ஏனெனில் யார் உனக்கு மரியாதை கொடுத்தாலும் அன்பை கொடுத்தாலும் கடனை கொடுத்தாலும் கூட அதை பெற்றது போலவே நீ திருப்பி கொடுத்து விட்டால் உன் வாழ்க்கை நிம்மதி நிறைந்த இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையோடு நடத்துகிறார் என்றால் அதைவிட அதிகமாக நீ அவருக்கு மரியாதை கொடுக்க முயற்சி செய். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்வதில் ஒரு குழந்தையைப் போல நீ இருக்க வேண்டும் என் செல்லமே. குழந்தை பிறக்கும் போது எதையும் தெரிந்து கொண்டு வருவது கிடையாது. ஆனால் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டே இருக்கிறதல்லவா? முதன்முறை நடக்கும் போதும் சரி, முதன்முறை எழுந்து உட்காரும் போதும் சரி, கீழே விழுந்து விழுந்துதானே ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறது. ஆனால் குழந்தைக்கு அவமானம் என்பது தெரியாது. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டேதான் இருக்கும். அதன் போல உன் வாழ்வில் தொடர்ந்து முன்னேற முயற்சி செய்தால் முன்னேற்றங்களை மிகச் சிறப்பாய் பெறுவாய். ஓம் வராகி.